So what up guys and welcome to a brand new video. So இன்னைக்கு நம்ம வந்து மைக்ராஃப்ட் விளையாட போறோம். பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. ஸோ புது இன்ட்ரோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போஸ்ட் பண்ணல போடுறேன், அதை நீங்க பாருங்க. சாரி, ஏன்னா கொஞ்சம் பேச முடியல, ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு 3 டைப் லெவல் வீடு கட்ட போகிறோம் மைக்ராஃப்டில். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக், செகண்ட் வந்து மீடியம் இல்லை அட்வான்ஸ், தேர்டு வந்து ஹை. இப்போ இதே கொஞ்சம் இதுவாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு குட்டி வீடு கட்ட போகிறோம், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய வீடு கட்ட போகிறோம், நெக்ஸ்ட்டு பங்களாவே கட்ட போகிறோம் நம்ம. ஸோ அதான் நம்ம வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டானது பேசிக். ஸோ பேசிக் என்னென்ன வேணும்னா, உங்களுக்கு வந்து ஓக் லாக்ஸ் வேணும், ஓக் பிளான்ஸ் வேணும், டோர்ஸ் வேணும், பிளேன் ஓக் ஃபென்ஸ், என்ன ஃபென்ஸை தான் நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல். காபிள் ஸ்டோன், கிராவல், கிளாஸ், இது பிக் ஸ்டேர்ஸ், அப்புறம் க்ளோ ஸ்டோன். சைடு வேணா, சைட் ஜஸ்ட் ஃபார் அது பேர் லேபிளிங், சைட் ஜஸ்ட் ஃபார் லேபிளிங். ஸோ சைடு வேணா தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பேஸில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஹவுஸ்க்கு ஒரு 10x10 பேஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளோ போகிறோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு 10. 1 இது ஒன்றா கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 3 4 5 ஜோவாக்கு 5 5 6 7 8 9 10 10 இருக்கு. 3 4 5 6 7 10. ஓகே, சாரி கைஸ், நான் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சு தான் விளையாடுறேன். ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சென்னையிலேருந்து இப்போது நீலகிரிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கேன், ஊட்டி பக்கத்தில். ஊட்டியில் ஊர் பேர் மஞ்சூர். ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கூட ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் இருக்காமா. ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு மடிச்சுக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் ரெகுலராக போட்டது தான் எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு மனசில் ஐடியா தோட மட்டும் தான் சொல்லி கேட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். நான் உங்களை கம்பல்சரியெல்லாம் கமெண்ட் பண்ண சொல்ல, ஐ யூஸ் ஃபார் சம் ஐடியாஸ் இன் மைண்ட். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்க போகிற. உங்களோட கமெண்ட்டும் டிஸ்பிளே பண்ணி சொல்ல முடியும், இவர் தான் எனக்கு ஐடியா கொடுத்துருக்காரு, அதனால தான் இதை எடிட் பண்ண, அப்படி ஒரு ரீசனாக இருக்கும் ஏன் இதை எடிட் பண்ணது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கமெண்ட் அனுப்ப சொல்கிறேன். இனிமே வந்து இதோட இப்போ லாஸ்ட்டாக BMW ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணேன், இதோ இங்கே வரும் பாருங்க, வந்துச்சா. இப்போ இந்த வீடியோவில் போன தானே கமெண்ட் பண்ணுவாலே மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்கான், ஆனால் கார் பேர் இல்லை. ஸோ அவன் கார் பேரே கமெண்ட் பண்ணி தான் கூட பிரச்சனை இல்லை. பட் இனிமேல் வந்து போல் பாக்ஸுக்கெலாம் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ பேசிக்கிட்டே நான் இதை முடிச்சிட்டேன். ஸோ இப்போ 10x10 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபில் பண்ணியாச்சா. உங்களோட ஓக் பேர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த பேக் 1 2 3 4 இல்லை 3 மட்டும் விட்டுக்கோங்க. 1 2 3. ஓகே, ஸோ இங்கே தான் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்த விட்டுட்டு 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இன்சைட் நம்ம வந்து 1 2 3 4 4. ஓகே, 1 2 3 4 5 6 1 2 3 4 அந்த கணக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், பேக் இல்லை, ஏன்னா பேக்குக்கு ஏரியா இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ஃபெட் போர்ச் மாதிரி. ஸோ நீங்கள் சிங்கிள் டோர் வச்சுக்கலாம், இல்லை டபுள் டோர் வச்சுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ நான் டபுள் சைடு டோர் வைக்க போகிறேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த சைடு வைக்கணுமோ நீங்கள் அந்த சைடு வச்சுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். என்னை ஃபாலோ பண்ணோட நெசசரி இல்லை. ஸோ இப்போ நான் இங்கே ஒன்று வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஐயோ,
இதை எப்படி எடுக்கவே வரட்டேன். இந்த கார்டெல்லாம் ஃபில் பண்ண வரட்டேன். ஓகே, இந்த கார்டெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா வந்து இந்த கார்டில் தான் இந்த கார்டில் தான் இந்த வுட் பிளாக் பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் வந்து 3 blocks ஹைட் வைக்க போகிறேன். ஆமாம், ஸோ டோட்டலி 3 blocks. 3 blocks 4 blocks. ஏன்னா வந்து லாஸ்ட் இந்த 4ல் வந்து பிளாக் வச்சோம்னா இடிக்கும். ஸோ கரெக்டாக நமக்கு வந்து 3 blocks பிளேஸ் இருக்கும். 2 blocks இருந்தால் கொஞ்சம் ரொம்ப அடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஸோ நான் இந்த வீடியோ ரொம்ப நேரம் உட்காந்து நடக்கிறேன். கொஞ்சம் ப்ளீஸ் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு, நான் கமெண்ட்ஸ்லாம் கேட்கல, முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்க்க முடியுதா பார்க்குங்க. நீங்கள் பார்க்குறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். நீங்கள் பார்க்குறீங்க அது எனக்கு போகணும். உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எனக்கு இந்த லைக் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் வேணாம். எனக்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு ஓகே, அதுவே போகும். ஸோ நான் கட்டி வரட்டேன். இங்கே பாருங்கள் 4 கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேப்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைபு அது இது பண்ண சொல்லி நான் கம்பல்சரி பண்ண மாட்டேன். நான் சொல்லுவேன், கம்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அது உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் பண்ண உங்களுக்கு சேனல் பிடிச்சிச்சு, உங்களுக்கு வீடியோ இல்லை சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அது உங்கள் ஆப்ஷன். எனக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியுதுன்னா வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் பாஸ்ட் 6 years சேனல் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக அன்டச்லேயே இருக்குது. கொஞ்சம் ஸ்கூலு ரொம்ப ஒர்க்காக இருக்குது கைஸ். ஸோ இன்சைட்லாம் எஜ்ஜெல்லாம் ஒரு லாக் ஃபில் பண்ணிட்டேன் அப்படியே பேசிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஜ்ஜில் இருந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 2 கரெக்டாக லாஸ்ட் பிளாக் எடுத்துக்கோங்க. எனக்கு புக் கிடச்சிருக்கு, பேச முடியாது, முடிச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து 1 2 3 3 4 வைங்க. 2 பிளாக் ஹைட் இருந்தாலே போகும். ஜஸ்ட் ஒரு குட்டி கிராம்டு ஸ்பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஹைட்டாக கட்டணுன்னா அது பேசிக்கே இல்லை. பேசிக்கே கட்டுறேன்னு எனக்கே தெரில. ஸோ இது எனக்கு பேசிக்காக தான் ஃபீல் பண்ணுது. உங்களுக்கு பேசிக்காக நார்மலாக மைக்ராஃப்டர்ஸ் வந்து டர்ட்டில் தான் கட்டுவாங்க. பட் நான் வந்து எப்பயும் மைக்ராஃப்ட்குள்ளே ஹார்ட் கோர் ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு இந்த வீடு தான். ஸோ நான் நிறைய பிளாக்ஸ் எடுத்துப்பேன். ஒரு கிட்டத்தட்ட 4 stacks அது வரைக்கும் மணி விட்டு தான் இருப்பேன். ஸோ நான் பறந்துட்டு அடிக்கிறேன். முதல்ல நான் லேடெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 6 blocks வச்சு 1 block எக்ஸ்டெண்டர் அவை பார்த்துக்கோங்க. இதை ஃபில் பண்ணியிருக்கேன், இதை ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த சைடெலாம் வந்து நீ கண்ணாடி வைக்கிறது தேவையில்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பெரிய வியூ கிடச்சிருக்கு. ஸோ இது பால்கனி மாதிரி தான். ஸோ இந்த சைடு நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் கிளாஸ் வந்து நான் எப்போவுமே வீடு கட்டினா பீச் பக்கத்தில் தான் கட்டுவேன். அப்புறம் கண்ணாடி கிட்ட தெரியாமல் கூட ஒடிச்சிட்டா அவ்வளோதான், கண்ணாடி போச்சு. ஸோ அதனால வந்து நான் பக்கத்துலேயே இருக்க பீச்சில் போய் சேண்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் நான். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பிளான் இங்கே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பேஸ் பக்கம் இது மாதிரி இருக்கும். இப்போது இந்த வுட் ஃபென்ஸுக்குள்ள இதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 block ஸ்பேஸ் கிடச்சிரும். அது உங்களுக்கு வியூக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.
அப்புறம் இங்கே வைக்கணும்னா ஜஸ்ட் ஃபார் டிசைன் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். என்னடா இது காற்றுல பறக்குது அப்படி இருக்கும். ஆனால் இது வந்து டோர் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த டோர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் நீங்கள் அந்த பால்கனி ஏரியா பெருசு பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ஆப்ஷன். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக இங்கே லீட் ஆகுது. ஸோ இப்போ நான் மறுபடியும் மேலே போய்க்கிறேன். இங்கே ஒரு டோர் வச்சுக்கிறேன் ஃபார் சேஃப்டி. ஏன்னா அது பேர் என்ன மரட்டு. சரி இந்த சைடு ஒன்றும் இல்லை, 3 blocks பிரேக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தட் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுல இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோ ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வெளிச்சம் கொடுங்க க்ளோ ஸ்டோன். இல்லை நீங்கள் வந்து ரெட் ஸ்டோன் லேம்ப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். 60 அதிகமாக இருக்கு. ஸோ மனுஷங்க சுத்தமாக பேசவே முடியல, கோல்டாக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரிக் ஸ்டேர்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு அதுக்கு மேலே வச்சுன்னா மேலே தான் வரும். ஸோ கீழே 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது சுற்றி வச்சுக்கோங்க. கூப்பிடுறது தெரியல. ஸோ என்ன வச்சிட்டிங்களா, எட்ஜை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி மேலே நீங்கள் டாப் பை டாப் லேயர் மாதிரி லேயராக வச்சுட்டு போகணும். ஸோ நான் அதை பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் லாக்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக வரும்னு நினச்சேன், வரல. அப்புறம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து நீங்கள் இந்த இதை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லாப் எடுத்துக்கோங்க. இந்த அதே ஸ்லாப் தான், இல்லைனா கொஞ்சம் டிசைன் மாதிரி போயிடும். ஸோ எங்கள் பிரிக் ஸ்லாப். ஓகே, ஸோ 1 2 3 அவ்வளோதான். இதுதான் இப்போ உங்களோட ஃபினிஷ் டிசைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் லேடர் எடுத்துக்கோங்க. லேடர் இல்லை வந்து ஸ்கேஃபோல்டிங் எடுத்துக்கோங்க. நான் வந்து பர்சனலி ஸ்டேஸ் தான் எடுத்துப்பேன், அதுவும் வந்து ஒர்க் ஸ்டேஸ் தான். ஏன்னா பேசிக் ஹவுஸில் காசு இல்லை, காசு நெய். ஓகே, இதுதான் எப்படியோ பேசிக் ஹவுஸ் தான், ப்ராப்ளமே இல்லை. ஸோ இது வந்து சும்மா டிசைன் வழி டெக்கரேஷன் வழி இப்படி சும்மா வச்சுப்போம். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது பிடிச்சாச்சா நம்ம வந்து மேலே போய்க்கலாம். இதுதான். ஸோ இதில் ரொம்ப பெருசாக பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ நான் டோர் வச்சிடல, டோர் வச்ச பகுதியில் காபிள் ஸ்டோன் எடுத்துருங்க. 1 2 3 இதில் கிராவல் வச்சுருக்கேன், கொஞ்சம் பார்க்க டிசைன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் வச்சாச்சா. ஃபென்ஸ் சுற்றி வச்சுருக்கேன். ஃபென்ஸ் இல்லை, அது ஏதோ ஒரு இருக்குமே, ஒரு டிசைன் வால்ஸ், இந்த வால் தூக்கி வச்சுருக்கேன்.
ஸோ நான் இங்கே வெஸ்ட் எடுத்தேன். இதை எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ் வேணும். மெயினே உங்களுக்கு பிக் ஸ்டேர்ஸ் நிறைய வேணும். ஸோ நான் காம்பஸ் ஸ்டோன் ஸ்டேர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வச்சிடுறேன். ஸோ இது ஒரு படிக்கட் மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸ்டீரியர் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து இன்டீரியருக்கு போயிடலாம். இந்த பக்கம் பேசிக் ஹவுஸ் மாதிரி தெரியல. சரி ஓகே. ஸோ நம்மளோட எக்ஸ்டீரியர் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்டீரியர்கிட்ட 2 இருக்குது. நான் முடியல, சாரி. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் என்னடா வைக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சைடில் குட்டியாக இதே மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அப்புறம் எனக்கு ஒரு வாட்டர் பக்கெட் வேணும். வாட்டர் பக்கெட் இங்கே இருக்குது. ஸோ சம் க்ராப்ஸ் நீங்கள் 2 க்ராப்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இது வைக்க வேணாம் கூட வைக்க வேணாம். வீட் பம்ப்கின் மெலன்ஸ். ஓகே. ஸோ இந்த 4 ஸ்பேஸே தான் வைக்க போகிறேன். 4 கூட இல்லை, 6. ஸோ இந்த கேப்பில் வாட்டர் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா இது எங்கேயும் ஃப்ளோ ஆகாது. இப்போ இதில் வந்து அது எதுவும் ப்ரௌன் கலரில் இது மாதிரி கிடக்காது. சரி, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சிடலாம். எதுவும் இந்த கலரில் ஆகும்போது இது மாதிரி வச்சிடலாம். ஒரே விஷயம் கைஸ், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் வச்சாச்சு கைஸ். ஸோ நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். ஒரே விஷயம், சாரி கைஸ், என்னோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஸோ நான் பேசிட்டு வரேன். ஸோ இந்த சைடு போ, எதுக்கு வீட்டுக்குள்ளே வர, போ போ போ. ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பர்சனலி ஒரு நாய் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ என்னோட ரியல் நாய் மாதிரி இல்லை, ஆமாம் என் ரியல் நாய் மாதிரி வைக்க போகிறேன். பேர் எங்கடா காணும். நேம் டேக்ஸை காணுமே. ஓ ஸோ நான் அதே கலர் காலர் தான் வைக்க போகிறேன். ஸோ ரியல் நாய் எப்படி இருக்குமோ அதே தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே கேன்சரில் செத்துட்டா பாவும். அவன் பேர் ராக்கி, ராக்கி பாய். சும்மா தான் சொல்கிறேன், ராக்கி தான் வச்சேன். எங்கடா காணோம். இடத்துல அனுப்பி போர்டா. சரி போயிட்டு வராரு. போர்டு இங்கே இருக்குது. டைஸ் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன கலர் வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் காய், நான் ஃபோட்டோ பார்த்துட்டு வரேன். ஓகே. ஸோ அவன் வந்து சயன் டை வச்சுருந்தான், சயன் ப்ளூ வச்சுருந்தான். லீஷோ ஒத்துக்கிறேன். லீஷ் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். இவன் இந்த சைஸ்லாம் இல்லை. எனக்கு பப்பி கிடைக்கிற வரைக்கும் நான் எதுவும் கிடைக்கிறா. பப்பி கிடைக்கிற வரைக்கும் ஆனால் போங்க, இதுக்கு மேலே முடியல. ஸோ நான் நார்மலாகவே டாக் ஸ்பாட் பண்ணிடலாம் இருக்கேன். டேப் படிக்கிறேன். ஐயோ. ஸோ சாண்டை உன் பேர். ஐயோ பைத்தியம், நான் ஹேண்ட்வில் வேறு வேணும். ஸோ சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் வந்து பார்ட் 1 தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்டீரியர் முடிக்காமல் எங்கேயும் போக போகிறதில்ல. ஸோ 1 minute.
ராக்கி வா ராக்கி வா. ஓகே இவன் பேர் ராக்கி அஃபிஷியலி. ஸோ இந்த லீஷ் வச்சு லீஷ் போட்டுடலாம். வா ராக்கி வா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஏரியா இதுதான் வந்து எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது கிராஃப்டிங் டேபிள், ட்ராஃபிக் டேபிள், கடோகிராஃபி டேபிள், ஃப்ரிட்ஜிங் டேபிள், ஸ்வீட்டிங் டேபிள், ஃபர்னஸ், கிளாஸ் ஃபர்னஸ், இது ப்ரூவிங் ஸ்டாண்ட் அண்ட் ஆன்வில். ஸோ இன்னொரு நிறைய தேவை நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் லைனாக இந்த 9 இடத்த அடுக்கி வச்சுருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 and this is 9. ஸோ இது நம்ம வச்சாச்சா, இதெல்லாம் எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிரைண்ட் ஸ்டோன் ஒன்று வேணும். செஸ்ட், நார்மல் செஸ்ட், குவாலிட்டிலாம் வேணாம். ஒரு இடக்கும் தெரியல, பேட்டரி லோட் ஆக்குறேன். ஸ்டோன் கட்டு. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்குலாம் வேணும். அப்புறம் இதில் ஒரு ஐட்டம், அவ்வளோதான். ஸோ இது ஸ்டோன் கட்டர் இல்லை கிராஃப்டிங் டேபிள் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டோன் கட்டர், கிரைண்ட் ஸ்டோன், லாஸ்ட்டாக ஒரு பெரிய செஸ்ட்டு, ஒரு குட்டி செஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட டவுன் ஸ்டேஜ் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம வந்து டாப் ஸ்டேஜ் போகிறோம், டாப்புக்கு போகிறோம். ஸோ டாப்பில் என்ன எனக்கு வேணும்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட், எனக்கு பிடிச்ச கலர் லைட் ப்ளூ எடுத்துக்க போகிறேன். ஒரு ஷெல்கர் பாக்ஸ், ஐட்டம் ஃப்ரேம், பெயிண்டிங். பயங்கரமாக சொல்லி பிடிச்சிருக்கு. ஒரு ஆர்மர் ஸ்டாண்ட், ஆர்மர் ஸ்டாண்டை காணும். ஆர்மர் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 4 இடத்துலையுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெதரை இதாக்க போகிறேன். ஒன் மோர் திங்கும் வைக்கணும், அது வந்து நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இதை நம்மளோட குட்டியான பெட்ரூம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட குட்டியான பெட் இங்கே. இது குட்டியான ஸ்பேஸில் நம்மளோட ஆர்மர் ஸ்டாண்ட் வைக்க போகிறோம். இப்போ நடக்கும், நான் நினச்சேன். ஓகே, அப்படா கடைசியில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஷோகோ பாக்ஸஸ் 1 2 அண்ட் அண்ட் ஐட்டம் ஃப்ரேம் இங்கே. ஸோ இதெல்லாம் வச்சாச்சா? பெயிண்டிங் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா வந்து இங்கே ஒரு குட்டி ஃப்ரேம், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து ஒரு கிளாக் மாதிரி அங்கெல்லாம் நினச்சேன். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான 2 முக்கியமான ஐட்டம் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நெதர்ரைட் ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஷீல்டு எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஷீல்டை இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெதர்ரைட் ஸ்டாரை இங்கே வைப்பேன், ஷீல்டை இல்லை இங்கே நெதர்ரைட் ஸ்டாரை வச்சுருவேன், அவ்வளோதான். ஸோ மேலே மாடியும் முடிஞ்சுது. இதுக்குள்ளே நீங்கள் தேவையான எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனலான ஃபினிஷ் லுக்.
ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ், பேசிக் ஹவுஸ். ஸோ அட்வான்ஸ்ட் ஹவுஸ் அதை வந்து பார்ட் 2ல வைக்க போகிறோம். ஸோ ராக்கி இங்கே என்னோட ஃபார்ம், குட்டி பால்கனி, மேலே இது சைடில் ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக் ஹவுஸ். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு வந்து ரிவ்யூ தெரியும், நீங்கள் வந்து என்ன ரேட்டை கொடுக்குறீங்க. ஸோ நான் வந்து இல்லை 1 to 5 ஸ்டார்ஸ் கேட்குறேன். இல்லை இந்த வீட்டுக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு மோஸ்ட்டாக இது பேசிக்காக தெரியுது. ஸோ அவங்கள அடுத்த வீடியோ பார்க்குறேன் கைஸ். பீஸ் நான் வரல, பீஸஸ் தான் வரேன். ஸோ பை கைஸ், பீஸ்.